அதிகாரம் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, வசனங்கள் 7 முதல் 18 வரை வாசிக்க கேட்போம். இயேசு கூறியது: உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடு செவிசாய்க்கவில்லை. நானே வாயில், என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர். யோவான் எந்த அளவில் எழுதியிருக்கிறார் என்பதை நன்றாக கவனியுங்கள். எந்த ஆபத்தும் இல்லை, அவர்கள் உள்ளே போவார், வெளியே வருவார் என்று இயேசு கூறியதாக சொல்கிறார். மேய்ச்சல் நிலத்தை அந்த ஆடுகள் கண்டு கொள்ளும். ஆனால் இறைவசனம் 10 சொல்கிறது, திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்குமின்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும்பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும்பொருட்டு வந்துள்ளேன். இவ்வுலகத்திற்கு இயேசு வந்த காரணமே, அந்த ஆடுகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆடுகள் நிலை வாழ்வை பெறுவதும் நிறைவாக பெறுவதுமே. அதற்கு காரணமாகவே தான் வந்தேன் என்று சொல்கிறார். நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். இது இறைவசனம். யோவான் எழுதிய அதிகாரம் 10, 11ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தன் உயிரையே கொடுப்பார். அவர் செய்தார். அவர் சிலுவையில் அறையுண்டு மரித்து நமக்காக இரத்தம் சிந்தி பாடுகளை பற்று நமக்கு தர வேண்டிய தண்டனைக்கு பதிலாக அவர் தன்னை தியாக பலியாக தன் உயிரை கொடுக்கிறார். இறைவசனம் 12 கூறுகிறது, கூலிக்கு மேய்ப்பவர் ஓநாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டு விட்டு ஓடி போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓநாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவர்களுக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. எந்த அளவில் இரவில் நம்மை பாதுகாப்பதற்காக தனக்கு எவ்வளவு துன்பத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு இந்த வாசகம். கூலிக்கு மேய்ப்பவர் ஆடுகளை பற்றி கவலை கொள்வதில்லை. 14ஆம் வசனம் சொல்கிறது, நான் நல்ல ஆயன் நானே. தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். பிதாவாகிய கடவுள் இந்த உலகத்தை படைத்தவரை பற்றிய அத்தனை விவரத்தையும் அவர் தெரிந்து வைத்துள்ளவராய் வந்து தன் உயிரை நமக்காக கொடுக்கிறார். நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன், அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன. நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும். அவையும் என் குரலுக்கு செவிசாய்க்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும். தெளிவாக கூறுகிறார். நான் தான் மோட்சத்துக்கு போவேன், நான் தான் விண்ணகம் சேர்வேன் என்பதை யாரும் மார்த்தட்டி கொண்டு பேசிக்கொண்டிருக்க முடியாது. இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன. நல்லவை செய்பவர்கள், பிறர் துன்பங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்பவர்கள், இறைவனுக்கு உகந்தவர்களாய் வாழ்பவர்கள் நிச்சயம்
இக்கொட்டிலை சேராமல் இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக இல்லாமல் இருந்தாலும் அவர்களும் இறைவன் அடி சேர்வதற்கு இந்த ஒரு வாசகம் தெளிவாக சொல்கிறது. இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன, நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும், அவையும் எனது குரலுக்கு செவிசாய்க்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார், ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன், அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கின்றேன். நான் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டாலும், அந்த தியாக பழியால் நான் இறந்து போனாலும், மீண்டும் உயிர் பெற்று என் தந்தையிடம் ஒன்று சேர்வேன் என்று தெளிவாக தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார், ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன், அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். யோவான் அதிகாரம் 10 மிக மிக முக்கியமான பகுதியாக இருப்பது நமக்கு நன்றாக தெளிவாக தெரிகிறது. நீங்கள் இந்த படத்தில் பார்க்கும்போது, ஒரு ஆடு பள்ளத்தில் விழுந்து கிடக்கும்போது தன் உயிரை பொருட்படுத்தாது மேய்ப்பன் அதை தூக்குகிறார். குழந்தையை தாய் சுமந்து செல்வது போல் இந்த படத்தில், இன்னொரு படத்தில் என் ஆடுகளுக்காக எனது உயிரை கொடுக்கவும் நான் தயாராக இருக்கிறேன் என்பது சுட்டிக்காட்டும் அளவுக்கு தோளில் சுமக்கிறார், கையில் அந்த ஆடுகளை தூக்கிச் செல்கின்றார். வழி நடத்தும் இந்த மேய்ப்பர், இந்த ஆயர் நமக்கு நல்லதொரு ஆயராக இருக்கிறார். அவரை பின்பற்றுவோம். வணக்கம்.